ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 2025 பல இன்னல்களையும் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். நிச்சயமா 2025ஆம் ஆண்டு என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும், எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டுருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. அதாவது துணிச்சலுக்கு பேர் போன மேசராசி அன்பர்களே, மேசராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கக்கூடிய வாழ்க்கை புனிதமாகவும், வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிஜமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு மேசராசிக்காரங்களை பார்த்த உடனே ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது, பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துட்டா நான் சிங்கம் அப்படின்னு பழைய படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு அப்படியே மேசராசிக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த பாட்டு தான் இந்த வருஷத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போகுது. ஆமாங்க, இந்த பாட்டில் இருக்க மாதிரி தான் ஊருக்காகவும், உங்களுடைய மனிதர்களுக்காகவும், உங்கள் நண்பர்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணம் பண்ணி மிகப்பெரிய பிரகாசத்தை அடைய போகிறீங்க. ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுடைய கௌரவம் உயரும். இந்த பிறவி எதுக்கு எடுத்தோன்னு கம்பல்சரி நம்ம புரிஞ்சுப்போம். அது படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், தொழிலதிபராக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நீங்கள் அரசியலில் சினிமா துறையில் கூட இருங்க, தன்மான சிங்கமாக இன்றைக்கும் விளங்கிட்டு இருப்பீங்க. மேசராசிக்காரர்கள் அந்த தன்மானத்துக்கு கொஞ்சம் கூட இழப்பு ஏற்படாது. ஒரு 3 கட்டம் இருக்குது. இந்த 2025ல் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக ஒரு பிளான் போடுங்க. எந்த பிளான் நீங்கள் போடுறீங்களோ அந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எப்படி நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். சனி பகவான் இந்த 2025ல் 7.5 சனியாக உள்ள நுழையிறாரு. இது ஒரு பக்கம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு ஆண்டுடைய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. அப்புறம் 2025க்கு பிற்பகுதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. அப்போ ராகு என்ன பண்ண போகிறாருன்னா, 12ஆம் இடத்துல கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க போகிறாரு. 11க்கு போயிடுவார் உங்கள் ராசிக்கு. முதல்ல ரிலீஃப் ஆகுங்க. ஸோ என்னன்னா, ராகு உங்களை நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற போகிறாரு. சனி 7.5 சனியாக இருந்து யுக்திகளை கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியை கொடுக்க போகிறாரு. இது எல்லாமே மேஷத்துக்கு தெரியும். யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி செய்யணும், மனசுக்குள்ளே திட்டமிட்டு வெளிப்படுத்தக்கூடியவங்க நீங்கள். இன்னொருத்தர்கிட்ட போய் நின்றுட்டு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்குற பழக்கமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்கணும். இதுதான் உங்களுடைய தாட்டு. என் சொல்ல ஒருத்தன் கேட்கலன்னா அவன் பழக்க வழக்கமே எனக்கு தேவையில்லைன்றான் அப்படின்னு ஒதுங்கி வரக்கூடிய மேசராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இறைவன் 2025 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுக்குறாரு. அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் 7.5 சனியாக உள்ளே வர்றதுனால நீங்கள் ஏகாந்தமாக இந்த ஆண்டு ஜெயிக்க போகிறீங்க. பொதுவாக நீங்கள் ஏகாந்தவாசி தான். தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பேச்சை மற்றவங்களை கேட்கணுன்னு தான் உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்கும். என்றைக்குமே நம்ம தோற்றுடக்கூடாது தான் உங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு முரட்டுக்கால படத்துலேருந்து ஒரு பாட்டு சொன்னேன். நீங்கள் ஒரு முரட்டுக்கால தானே. என்றைக்குமே நம்ம ஜெயிக்கிற இடத்துல இருக்குங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நீங்கள் அதிகமாக வணங்கணும். முடிஞ்ச மதுரைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
மேச ராசிக்கு பல அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பத்தில் அந்யோன்யம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள்லாம் விளங்கி அதையெல்லாம் ராஜயோகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தானே. பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ பாயிண்ட்டை புரிஞ்சிச்சா? அதே மாதிரி பாருங்கள், குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று, வீடு மனை பூமி லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு சொத்து நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கணவனாக இருந்தால் அவங்க மனைவி பேரில் வாங்குங்க. அதே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரிலே வாங்குங்க. இந்த சொத்து நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கடன் பட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கடன் பட்டு தான் ஆகணும். கடன் பட்டால் தான் பொறுப்பு வரும். கடனே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழணும்னு நினச்சா அது பொறுப்பே இல்லைன்னு அர்த்தம். நம்மளை யாராச்சும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாச்சும் செய்வோம். நம்மளை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்டிவாக இருப்போம்? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை யாராச்சும் ஒருத்தர் ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ண, இப்படி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம செய்வோம். கடன் வாங்கினா தான் பொறுப்பு வரும். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கடன் பட வேண்டிய கட்டாயம். கடன் உயர்வை ஏற்படுத்துமே தவிர தாழ்வை ஏற்படுத்தாது. கல்வி சார்ந்த பணிகள் சக்ஸஸ் ஆகும். ஃபினான்ஷியல் மற்றும் கல்வியில் மட்டும் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும். எந்த தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சில நட்புகளை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நட்பு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணும். ஏன்னா முக்காலமும் உணரக்கூடிய தன்மை குரு கொடுக்குறாரு. என்னென்னா யாரை எங்கே வைக்கணும், என்ன செயல் அப்படின்னு ஒவ்வொன்றா உங்களாலே சரியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்னென்னா மேசராசிக்கு பொறுத்தவரை புரிதல் அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இந்த மேசராசிக்கு இந்த வருஷத்தில் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர். அதே மாதிரி மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். சிவ வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் மேசராசிக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு தீபம் போட்டுவாங்க. இந்த வருஷம் பிரகாசமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். தொழில் விநியோகம் சார்ந்தவர்கள், வியாபாரிகள், வெளிநாடு பயணங்கள் உருவாகும். வெளியூர்லேருந்து நல்ல தொடர்புகள் உண்டாகும். உங்களுடைய உறவினருக்குள்ளே உள்ள பகைகள் நீங்கும். உங்களை கௌரவமான இடத்துக்கு கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னே மேசராசிக்காரர்களை பார்த்தா கொஞ்சம் பயந்தாங்க. உங்களை பார்த்தாவே அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசுவாங்க. இந்த வருஷத்தில் அப்படியே எல்லாமே டாப்பாக மாறி உங்களுக்கு அப்படியே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. என்றைக்குமே நீங்கள் ராஜா தாங்க. என்றைக்குமே நீங்கள் மந்திரி தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இடமாக தான் இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்க்காத மனிதர்கள் மேசராசிக்காரர்கள். உங்களுக்குன்னு தனி கெத்து, தனி டைமு, தனி யோகம். கடவுளும் இந்த வருஷம் உங்களுக்கு முழு ஹெல்ப்பை பண்ண போகிறாரு. என்ஜாய் தான் லைஃப். என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆண்டு எங்கேயுமே குறை கிடையாது. சனியும் குருவும் ராகு கேதுவும் செப்பரேட்டாக தனித்தனியாக உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் முருகனை அதிகமாக வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசத்தை தினசரி பாராயணம் செய்து நிச்சயமாக நீங்கள் வாழும்போது எந்த விதமான வழுக்களும் ஜாதகத்தில் இருக்கவே இருக்காது. எந்த தடைகளும் இருக்காது. என்னென்ன பண்ணணும்? கந்த சஷ்டி கவசம் தினமும் பாராயணம் பண்ணணும். முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முதல் கடவுளாக இருக்கிறாரு. உங்களை அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களை அப்படியே ப்ரொடக்ட் பண்ணுவார். சிவபெருமானுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு தீபம் போடுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், ரெட் கலர் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் இந்த ஆண்டு. குருவும் ராகு கேதுவும் செப்பரேட்டாக தனித்தனியாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் முருகன் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் இந்த ஆண்டு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.